நான் அயல் நாட்டு ஒன்றுக்கு சென்றிருந்தேன். சென்று போய் 18 நாட்கள் ஊழியம். 17ஆம் நாள் ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்தேன். ஃபுல் ஏசி, 300 கிலோமீட்டர். நான் இருந்தது காஜாங், மலேசியா தேசத்தில் காஜாங் என்று சொல்லுகிற பட்டணத்தில் இருக்கிறேன். அங்கிருந்து என்னை வில்லியம் பேட்ரிக் என்று சொல்லுகிற அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி, போலி காவல் நிலைய அதிகாரி என்னை அழைத்து கொண்டு செல்கிறார். 300 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியிலே வாகனத்திலே பிரயாணம் செய்து அந்த திருச்சபைக்கு போகிறோம். அந்த திருச்சபைக்கு போய் மகா பெரிய ஒரு கூட்டம், நல்ல ஒரு கூட்டம், புல் ஏசி, அடைக்கப்பட்ட அறை, எல்லாம் நல்ல வசதி படைத்த கோட்டு ஷர்ட்டு பேண்ட்டு ஷர்ட்டு, நல்ல சுடிதார், நல்ல ஃபேஷன் ட்ரெஸ் போட்ட அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் பகுதியிலே ஏழ்மையான கோலத்தில் ஒரு அம்மா வந்திருந்தார்கள். என் கண்கள் முழுவதும் அந்த தாயாரின் மேல் விழத் தொடங்கினது. கொயர் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது, நல்ல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. செய்தி நேரம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்னை அந்த தாயாரை கூப்பிட சொன்னார். அம்மா, உங்களை ஆண்டவர் அழைக்க சொல்லுகிறார், ஒரு நிமிடம் முன்னாடி வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சர்ச்சி மொத்தமும் அவங்கள திரும்பி பார்த்தது. அல்லேலூயா, அவங்களை திரும்பி பார்த்தது. அவங்க முன்னாடி வந்த உடனே ஆண்டவர் சொல்ல சொன்னார், ஒரு காலத்தில் ராஜமேன்மையாய் வாழ்ந்த நீ எல்லாம் இழந்து தனிமரமாய் நிற்கிறாய், உண்மைதானே என்று சொல்லி ஆண்டவர் கேட்க சொன்னார். அவர்கள் உண்மைதான் என்று சொல்லி மனம் விட்டு அழத் தொடங்கினார்கள். உன் பைத்தியக்கார கோலத்தை இயேசு மாற்றுகிறார் என்று சொன்னதும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா, நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் சென்றார்கள், உட்கார்ந்தார்கள். கூட்டம் முடிந்தது. கூட்டம் முடிந்ததும் அநேகர் வந்து சொன்னார்கள், நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான், ஆனால் அவர்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அனாதையாக இருக்கிறார்கள். ஒரு ஹாஸ்டல், ஒரு இடத்துல ஒரு அனாதை ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறார், எப்படி மேன்மைப்படுத்தும்? நான் சொன்னேன், சொன்னால் இயேசு செய்வார். அல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சொன்னால் இயேசு செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா அழுது கொண்டே நம்பிக்கை இழந்தவர்களாய், எப்படி நான் இழந்த, எனக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் வியாதி வந்து மரித்தார்கள், நான் இழந்த இடம் எனக்கு எப்படி கிடக்கும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் சொல்லி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கோர்ட்டில் தீர்ப்பு வருகிறது. இழந்த அந்த பெரிய அரண்மனை போன்ற இல்லம் இந்த தாயாருக்கு